ஹலோ கைஸ், நான் தான் டென் ஒண்டருக்கு. இந்த சேனல் இன்றைக்கி புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியூ டியூக் 250 நியூ கலர் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, இதுக்கு முன்னாடி நீங்கள் சில்வர் கலர் பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர். இந்த பைக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எல்லாமே சேம் தான், ஒன்றுமே சேஞ்சஸ் இல்லை. ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், ஆண்ட்ராய்ட் ப்ரைஸை நான் சொல்கிறேன். சரியா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஹைப்னு ஒரு விஷயம் இருக்குது, அந்த ஹைப் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அடுத்த நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணும் இந்த வீடியோ. ஓகே, சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்க்கை. ஓகே கைஸ், உங்களுக்கு நான் பேசிக்காவில் சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா சிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 149 வரும். அது இல்லாமல் டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா 150 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு காட்டி தரோம் ஒரு மினிட்டு. இங்கே இருக்குது பாருங்கள், 150 கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா 110 கொடுத்துருக்காங்க. அதையும் காட்டி வந்துட்டு நம்ப மாட்டீங்க கைஸ். அதான் எங்கே இருக்குது, 110 இருக்குது. 110 கொடுத்துருக்காங்க. ஃபேன் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. நான் தப்பாக சொல்லிட்டேன். ரேடியேட்டர் ஃபேன் நான் 2 கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன். ஆர்சி கொடுத்துருந்தாங்க. நான் அதனால் இதுக்கும் அப்படி தான் சொன்னேன். என்னை செக் பண்ணதில் ஒன்று தான் இருக்குது. 250க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கூலிங்கெல்லாம் கரெக்டாக இருக்குது கைஸ். உங்களுக்கு அவ்வளோ ஹீட்டிங் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ 30 இருக்குது. சரியா, 30 கொடுத்துருக்காங்க. டார்க் பார்த்தீங்கன்னா 25 இருக்குது. பாக்கி எல்லாமே சேம் தான். இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா 30 கம்பெனிலேருந்து சொல்கிறாங்க, 30 சொல்கிறாங்க, 30 31 சொல்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ 250 வச்சுருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சரி, அவங்க எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லி. சரியா, இந்த பைக்கில் என்ன புதுசாக இருக்குன்னா இந்த கலர் தான், ஆரஞ்சு கலர். மொத்தம் 3 கலர் வருது. எபானி பிளாக்கு, அதுமாதிரி சில்வர் மெட்டாலிக். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அது பார்க்கற நீங்கள் சேனலில் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த கலர் தான் ஆரஞ்சு. இது எப்படி எலக்ட்ரானிக் ஆரஞ்சு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், ஆரஞ்சு கலரு. இதில் டேங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளாஸி ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேயில். ஸ்டிக்கரிங் பார்த்தீங்கன்னா 215 செட் ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டிக்கரிங் சரி, அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அப்படி ஸ்டிக்கரிங் தான். டியூக்குன்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் டேங்க்லேயும் ஒயிட் கலர் கேடிஎம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு சேஞ்சஸ் ஒன்றுமே இல்லை. உங்கள் சார்ஜிங் போர்ட்டு வருது கைஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 இதில் யாரும் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. யாராவது நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தால் சொல்லுங்கள். மற்றபடி எல்லாமே சேம் தான் கைஸ். ஏதாவது சொல்லியிருந்தால் விட்டுருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க பைக் ரிவ்யூ, எல்லாமே சேம் தான். இந்த கலர் தான் ஓகேவா. இந்த கலர் எத்தனை பேருக்கு பிடிச்சிருன்னு சொல்லுங்கள். இப்போ நியூ கலர் ஆரஞ்சு கலர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கள். சரியா, இந்த பைக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 162 வரும். ஓகேவா, இதுக்கு உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு. இப்போ நான் ஒத்த கையில் பைக் இது பண்ணட்டுமா பாருங்கள், ஈஸி தான். உங்களுக்கு ஈஸியாக வந்து வெயிட் அவ்வளோ இல்லை, உங்களுக்கு தெரியும். அது மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 176 mm. உங்களுக்கு அவ்வளோவா ஸ்பீட் பிரேக்கர் அதெல்லாம் தட்டாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் மாடிஃபைட் பண்ணுவாங்க. என்னென்னா ஒரு அண்டர்பெல்லி தனியாட்டு மாடிஃபைட் பண்ணி போடுறாங்க. உண்மையிலேயே நல்லா இருக்குது. 2 விதம் இருக்குது. Gen 2 அண்டர்பெல்லியும் போடுறாங்க, 390யோடதும் போடுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாட்டு கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் சரியில்லை கைஸ். நான் வீடியோ எடுக்கும்போது தான் எல்லா லாரி வண்டி பைக்கு எல்லாமே போயிட்டுருக்கு. ஓகே, அதை நான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். பெருசாக நான் வீட்டில் போய்ட்டு நீட்டாக வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். நான் வந்து ரியல் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுங்கள். ஓகேவா, இதோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,63,000 வருது கைஸ். 200 பார்த்தீங்கன்னா 240 239 அந்த ரேஞ்ச் வரும் ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ். இது பார்த்தீங்கன்னா 263. 63 கொஞ்சம் சில்லற சம்திங் வரும். சரி, 64 கிட்ட வரும். பார்த்துட்டு போகிறாங்க பைக்கு. ஆனால் இந்த பைக்கு எல்லோரும் பார்ப்பாங்க, நிறைய பேர் பிடிச்சிருக்கு. நிறைய இருக்குது. எபானி பிளாக் 250 பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கில் ரொம்ப லோவாக இருந்த டைம் அந்த எபானி பிளாக் புதிய கலர் வந்து பூஸ்ட் ஆகி விட்டு மொத்தம் 3 கலர் இருக்குது. சரியா, மெட்டாலிக் சில்வர், எனக்கு தெரிஞ்சவங்க திரும்பி வருவாங்கன்னு நினைக்கிறேன். மெட்டாலிக் சில்வர், எலக்ட்ரானிக் ஆரஞ்சு, இனி பிளாக் அண்ட் ப்ளூ, இந்த 3 இருக்குது. நிறைய பேருக்கு பிளாக் அண்ட் ப்ளூ பிடிக்கும். இந்த கலர் பிடிக்குதா இல்லையா சொல்லுங்கள். வேறு எந்த பைக்கில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு டிஸ்பிளே காட்டி தரேன். சரியா, ஓகே, என் ஃபேஸ் தான் தெரியுது. இப்போ ஃப்ளிக்கர் அடிக்கும். சரியா, ஓகே. பார்த்தீங்கன்னா இப்போ மதியானம் 11:30 மணி ஆக போகுது. அவங்களுக்கு வெளிச்சத்தை பார்த்தீங்களா, எனக்கு ரியல் டைம் நான் பார்க்கும்போது கிளியராக தெரியுது, உங்களுக்கும் கிளியராக தெரியும். பேசிக்காக சொல்லிடுறேன். மைலேஜில் எவ்வளோ கிடைக்குன்னு போட்டுருன்னு பார்ப்போமா, வேண்டாம் புற பார்க்கலாம். ஓகே, ரைட் மோட் இருக்குது, சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் இருக்குது. சரியா, நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் ரைட் மோடில் ட்ராக் இருக்குது, ஸ்ட்ரீட் இருக்குது. இப்போ எல்லோரும் ஸ்ட்ரீட் போட்டு தான் ஓட்டுவாங்க. ட்ராக்கில் மட்டும் ட்ராக் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. ரைட் பண்ணி பார்த்தா தெரியும். ஏபிஎஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சூப்பர் மோட்டோ இருக்குது. பேக் ஏபிஎஸ் வந்து நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து
பைக் இன் ஆஃப், கூலண்ட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம், ஃபியூல் ரேஞ்ச் எவ்வளோ தூரம் போகும்னு காட்டும், பேட்டரி எவ்வளோன்னு சரி செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த பேட்டரி அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா செல்ஃப் ஸ்டார்ட் நிறைய பேருக்கு ஆகாது. அப்போ நீங்கள் தெரிஞ்சிடும் பேட்டரி ப்ராப்ளமா இல்லை ஸ்பார்க் ப்ளக் ப்ராப்ளமான்னு தெரியும். ஏன்னா உங்களுக்கு இதிலே எவ்வளோ வால்டேஜ் இருக்குன்னு காட்டிடும். உங்கள் ஸ்பீடோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொல்லிட்டு இது 7 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. சர்வீஸ் வந்து எப்பவும் பண்ணணும் சொல்லிட்டு இதிலே போட்டிருப்பாங்க. இன்னும் அப்டேட் பண்ணல, சாஃப்ட்வேர் வச்சு தான் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே, இது வார்னிங், பைக்கில் ஏதாவது வார்னிங் இருந்ததுன்னா அது காட்டும். இப்போ இது லோ ஃபியூலில் இருக்குது, அதனால லோ ஃபியூல்னு காட்டுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிப்பு ஃபேவரட்ஸ், நீங்கள் வந்து பிடிச்ச விஷயம் டக்குன்னு ஷார்ட்கட்டில் எடுக்கிற மாதிரி வைக்கலாம். குவிக் செலக்டரும் அப்படி தான். நீங்கள் இப்போ நான் இதுக்கு தெரியுமா நீங்கள் செட் பண்ணி வச்சிங்கன்னா இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் சரி செட் பண்ணி வச்சுக்கலாம், டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்கும். கனெக்டிவிட்டி இருக்குது, ப்ளூடூத் பேர் பண்ணிக்கலாம், ஃபோன் பேரிங், ஃபோன் கால் வந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஹெட்செட் போட்டிருந்தீங்கன்னா இது பண்ணலாம், கட் பண்ணி விட்டுக்கலாம். ஹெட்செட்டு பாட்டு இது பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளூடூத்து, இன்டர்காம் அதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். சரியா, பாருங்கள் லாரி, அடுத்த லாரி வருது. எனக்கு தெரிஞ்ச அந்த பசங்க திருப்பி வருவாங்கன்னு நினைக்கிறேன். கிஃப்ட் ஷிஃப்டர் இருக்குது, கிஃப்ட் ஷிஃப்டர் கிளச்சு பிடிக்காமல் நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரியா, அப் அண்ட் டவுன் 2 பை டைரக்ஷனல் இது பண்ணிக்கலாம். சரியா, மேலேயும் கீழே பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் எத்தனை ஆர்பிஎத்தில் லைட் பிளிங் ஆகணும் சைடு செட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு கலரில் வரும், சூப்பராக இருக்கும். இது டேட்டு, யூனிட்ஸு, லாங்குவேஜ், எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ், இதான் நான் சொன்ன அந்த காலு, ஆடியோ, நேவிகேஷன், கிக் ஷூட்டர், ரிமோட் கண்ட்ரோல். இதுதான் எனக்கு என்னென்னு தெரில, ரிமோட் கண்ட்ரோல். இது உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் கேஸ். லோ ஃபியூலில் இருக்குது, அவ்வளோதான். லுக் எப்படி இருக்குது சொல்லுங்கள். சரியா, இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் பார்த்துடலாமா? எக்ஸாஸ்ட் சவுண்ட், அண்டர் பெல் எக்ஸாஸ்ட் சவுண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாஸ்ட் சவுண்ட் எப்படி இருந்து நல்லா இருக்கா? எக்ஸாஸ்ட் சவுண்ட்